ஃபர்ஸ்ட் सर eMMC फर्स्ट நமக்கு ஆண்ட்ராய்ட்ல eMMC ஃபர்ஸ்ட் சக்சஸ் யாரு வினோத் குமார் சுத்தமா சரி யார் யார் eMMC ல சக்சஸ் எந்திரிங்க எல்லாரும் வா அத யார் ஃபர்ஸ்ட் சார் வினோத் குமார் லீவ் சார் வினோத் குமார் லீவ் ஆனீங்க ஃபர்ஸ்ட் ஓகே அவர்தான் ஃபர்ஸ்ட் முடிச்சாரா ஆமாங்க சார் சார் ரைட் யார் வந்து செகண்ட் முடிச்சது கன்னியப்பன் சார் யாரு ஓகே 6th முடிச்சது யாரு சார் இன்சமாம் சார் உட்காருங்க சார் 6th முடிச்சது வாங்க அப்படியே கன்னியப்பன் கொடுங்க சார் விக்னேஷ் நாலாவது முடிச்சது ஆனந்த் CPU plus eMMC எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ் சூப்பர் சார் எல்லாரும் உங்களால முடிச்சீங்களா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சிலது இன்னும் அப்படின்னா மீச பண்ணா பாப்போம் ஓகே சூப்பர் சார் உட்காருங்க யார் ஃபர்ஸ்ட் முடிச்சது யார் இன்சமாம் ஃபர்ஸ்ட் முடிச்சது இன்சமாம் சார் என்ன இதா ஆமா இதா சார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா 6th முடிச்சது யார் தினகரன் யார் எஸ் சார் வாங்க அவர் கொடுங்க சார் வினோத் லீவ் சார் வினோத் செகண்ட் லீவ் தேர்ட் பிருத்திவிராஜ் ஓகே தேர்ட் பிருத்திவிராஜ் ஃபோர்த் சூர்யா கம் ஆன் சார் ஐபோன் ஃபர்ஸ்ட் முடிச்சது நிசார் சார் நிசார் ஆனந்த் பில்கேட்ஸ் ஆறாவது முடிச்சது ஆனந்த் பில்கேட்ஸ் தினகரன் சார் 4th முடிச்சது சார் 5th முடிச்சது யாரு சார் வினோத் இன்னைக்கு லீவ் சார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா 6th முடிச்சது யாரு 6th முடிச்சது ஆனந்த் பில்கேட்ஸ் சார் மகேந்திரன் இன்சமாம் என்ன ஃபீல் பண்றீங்க பேசுங்க முடிச்சிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லா சோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போதுக்கும் கரெக்ட்டா தான் செய்யும் பட் சக்சஸ் எடுத்ததுக்கு என்ன ஃபீல் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் eMMC ஆண்ட்ராய்ட்ல பண்ணதும் திரும்ப ஆப்பிள்ல வரப்ப கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆயிடுச்சு ஓகே நான் ரீபாலிங்னா ரொம்ப தவாலியா இருந்துச்சு அது கடைசியில் அந்த ஃபிக்ஸ் பண்ண ஸ்டென்சில் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா
ரீபாலிங் பண்ணுறது ஏன்னா பாக்ஸ் டவுன் அழகாக இருந்துச்சு அதனால ஈஸியாக பண்ணிட்டீங்க சரிதானே? எஸ் சார். ஓகே சார். வேற என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. ஓகே ப்ளீஸ் தேங்க்ஸ். ஸோ இந்த சக்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடது தான் சரியா? சி நாங்கள் வெறும் டீச்சிங் மட்டும்தான் சரி எப்படி பண்ணுங்கிற ட்ரிக்ஸ் தான் ஓகேவா? பட் ஆனால் சார் எத்தனை பேர் சார் ஃப்ரெஷ்ஷர் இருக்குல்ல ப்ளீஸ் கேட்டா சார் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை விட இது ஒரு படி உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா? பேசிக்கான ரீபாலிங்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஓகே ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீபாலிங்லாம் ஃப்ரெஷ்ஷர் இல்லையா? ஐசி லெவல்லாம் ஏற்கனவே சிபியூலாம் பண்ணியிருக்கீங்களா? அப்போ எஸ் சூப்பர் 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 ஓகே சார் சிடவுன் சார் பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் இது மட்டும் போதுமா? மேத்ஸ்ல யாரை தூக்கி உட்கார வச்சாலும் வந்துடும். என்ன சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் டிலே பண்ணுவாங்க, சில பேர் சீக்கிரம் பண்ணுவாங்க அவ்வளோதான். பட் ஆனால் மெஷர்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். நம்மள்ட்ட ஹைலைட் என்னது? மெஷர்மெண்ட் தான். ஸோ அந்த மெஷர்மெண்ட் டே பை டே என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துக்க போறோம். ஒரு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியரி நாலேஜ் வேணும் ஃபர்ஸ்ட் ஓகேவா? 2வது ஸ்கீமேட்டிக்ஸ், 3வது மல்டிமீட்டர், 4வது டிசி பவர் சப்ளை, 5வது டிஎஸ்ஓ சரியா? டிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அல்டிமேட்டா இருக்கும் சரியா? ஸோ டோட்டலி என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெஷர்மெண்ட் தான். ஸோ எந்த இடத்துல எந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறத ஃபால்ட் ஃபைண்ட் பண்றது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ ஐசி தூக்கு ரிமூவ் பண்ணி உட்கார வைக்கிறது எனக்கு வந்து தினகரன் மலேசியாவில் தான் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கொஞ்சம் பேசுங்களா? ஸ்பீக் என்னோட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனோம்னா அதான் ஒரு சைஸ் பண்ணுவோம். ஹார்ட்வேர் வந்து என்னோட சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்ல ஹார்ட்வேர்ல இப்போ ஐசி வந்து ரீகால் பண்ணிட்டு ஸோ அது மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்சிடி சேஞ்சிங், அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா இந்த பேட்டரிஸ் எல்லாமே. ஸோ சிபியூ அண்ட் ப்ளஸ் வந்து இஎம்சி வந்து நான் அதிகமாக வந்து ரீகால் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சிபியூ சைட் அப்படின் போது ஷியாமி செட்டு, அதுக்கப்புறம் போக்கோ அண்ட் வந்து ப்ளஸ் வந்து ஹாவே கூட ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஹாவே எவ்வளோ சக்ஸஸ் ஆனது. ஸோ அதிகபட்சம் நான் வந்து பண்ணது அப்படின்னாக்கா ஷியாமி வந்து போக்கோ ஸோ அண்ட் வந்துட்டு ஆர்ஓஜி. ஸோ இந்த செட் வந்து அதிகமாக வந்து சிபியூ வந்து ரீகால் பண்ணி மறுபடியும் வச்சுருக்கேன். ஸோ சக்ஸஸ் ஆகிருக்கு. சேம் வந்து இஎம்சி அப்படின்னு சொல்லும் போது சாம்சங்கில் வந்துட்டு ஸோ ஒரு டைம் சாம்சங் நோட் 2 அண்ட் வந்துட்டு நோட் 4 ஸோ இது வந்துட்டு அதிகமாக வந்து அங்கே சேல் ஆகுது செகண்ட் ஹேண்ட் விலைக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வெறும் மதர் போர்ட்ஸை மட்டும் வாங்கி ஸோ அதோடைய இஎம்சி மட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 40 பீசஸ் இல்லை 50 பீசஸ் வந்து இஎம்சி வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ரீபால் பண்ணி வைக்கிறது. ஆஃப்டர் தட் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் நான் செய்ய மாட்டேன், திருப்பி ரீட் பண்ணுறது எங்களுக்கு ஜஸ்ட் ரீபால் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து எப்படி வந்து 40 until 50 பீசஸ் மேலே தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயராக வந்துட்டு ஆப்பிள் ஃபீல்டு இருக்கும், ஆப்பிள் சைட் மட்டும் வாங்கினேன். ஸோ ஆப்பிளில் பார்க்க போனோம் அப்படின்னாக்கா ஸோ வந்துட்டு அன்டில் வந்துட்டு 10S அன்டில் வந்துட்டு நான் வந்து 11 வரைக்கும் ஸோ நான் வந்துட்டு ஸோ டபுள் டெக்கு ஸோ பாட்டருக்குள்ள 2 மிஷின் இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நான் வந்து மொத்தம் 11 மட்டுமே மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு நான் கால்குலேட் பண்ணதுலே ஒரு மேபி ஒரு 20 பீசஸ் மேலே திறந்துருக்கேன். அதில் சக்ஸஸ் ஆனது மட்டுமே வந்துட்டு வரும் 4 போட மாட்டேன். சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு இல்லை. ஸோ அதுக்கான வந்துட்டு எப்படி சொல்றது அந்த ஃபால் ஃபைண்டிங்கோட ஸோ நாலேஜ் எனக்கு வந்து அவ்வளோவா வந்து மெஷர்மெண்ட் இல்லாதனால எங்கிருந்து வந்திருக்காரு மலேசியாவில் வந்திருக்காரு. என்ன ரீசன்? மெஷர்மெண்ட் வேணும்னா. ஸோ இந்த மெஷர்மெண்ட் மேபி உங்களுக்கு வந்து நாளைக்கு மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும். இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரிதானே? ஓகே ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே உங்களோட ஹேண்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். கிளாஸு என்ன நடந்துருச்சுன்னா ஒன்லி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். சில பேருக்கு போர் அடிச்சிருக்கும் கண்டிப்பாக. சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு தினங்களுக்கு மெயினாக போர் அடிச்சிருக்கும் சரிதானே? ஸோ சிபி லெவல்லாம் பண்ணாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே போகிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சர் சரியா?